வெல்கம் டு ஐராக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போனா சிஎஸ்கே விசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பாய்ஸ் இந்த எப்பதான் அவர் டாஸ் இப்பாரோ. கஹானி எனக்கு தெரிஞ்சு உட்கார வச்சிடலாம். ஓப்பனிங் விளையாடவே மாட்டேங்குது. நடுவுல விளையாடும்போது நல்லாதான் விளையாண்டாரு. பிரஷர்லயே அவுட் ஆயிடுறாரு. பரவாயில்ல, கேக்கோடு விளையாண்டாரு. போன மேட்சும் விளையாண்டாரு, இந்த மேட்சும் பயங்கரமா விளையாண்டாரு. சிக்ஸ் அடிச்சுதான் 50 அடிச்சாரு. ஆனா இவர் நிப்பாரு நான் எதிர்பார்க்கல. 25 தாண்டினது கிடையாது. ஓரளவு டீசெண்டாக விளையாண்டார். கிட்டத்தட்ட யாராவன் விளையாடவே மாட்டான். ரூபேலாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஒரு சாமே, 4 சாமே, 3 சாமே, 4 சாமே, 5 சாமே, 6 சாமேடா. டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் சிக்ஸஸ் சென்னை சிட்டி. சரியான அடி, பயங்கரமா 100 போல. பின்னாடி 100 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம். ஆனா ஏன் முன்னாடி ஒரே ஒருத்தன் தான். ஏ சக்தி. நிக்கிறார்ல, பரவாயில்ல. போதும் ராசோ, ரொம்ப அடிக்கிறான்டா இவன். நான் இதுவே கம்மி தான் நினைச்சோம். பதட்டப்படாதீங்க மாமா. ஆமா, அவங்க பயங்கரமா அடிப்பாங்களேன்ட்டு. ஆனா சேசிங் வீக், அவங்க அநியாயத்து வீக். அப்பா ஆனா 6 அடிச்சாரு அந்த ஓவர்ல. 2 6 போச்சு. அதே ஓவர்ல 2 விக்கெட் விழுந்துருச்சு. 2 6 போயிடும். மாமலை இம்பாக்ட் பிளேயரையும் டக்குன்னு தூக்கிட்டாரு. மேட்ச் ட்ரைனிங்கா இருந்துச்சு. இன்னொரு முறை சொல்லுங்க. ஒரே கல்ல 2 மாங்கா. பாண்டேவா இது? இவரையும் தூக்கிட்டாரு.
என்னென்ன பேசுனாங்க. நீங்க லேட்டு ஒருத்தனை முடிச்சிட்டான். ஆனா இது சரியான குத்தி ஏத்திட்டாரு ஜடேஜா. ஃபாஸ்ட் பவுல். வேணுமா சரியான ஏக்கறது. செம பிளானிங் இது. 2 வைடு போட்டு அடுத்த பால் டக்குன்னு ஏக்கரை போட்டு அவுட் ஆகிட்டாரு. பட்டு பட்டுன்னு போயிட்டான். அண்ணே குடுக்கல, அடிக்கவே முடியல ஜடேஜா வரலாம். மச்சான் சூப்பர்ரா, உண்மையிலேயே நீ ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் டைம்னு நிரூபிச்சிட்டடா. இது லக்னோ கூடயும் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நீ கத்துக்கணும் சொல்லிக்கிட்டு வச்ச. டேய் நான் உன்கிட்ட இன்னும் நிறைய கத்துக்கணும்டா. இந்த ஏகாம்பரம் பேரை சொன்னா வயசுல இருக்கிற குழந்தை கூட வாயம். அதே குழந்தைகிட்ட போய் அலெக்ஸ் பாண்டியன் சொல்லி பாருங்க, இன்னொரு கையால அவங்க அம்மாவாயும் மூடும். எங்க நின்னாலும் கேட்ச் தான். சூப்பர். ஆல் அவுட் எஸ்ஆர்ஹெச். இவ்வளவு கம்மியா இது பண்ணுவாங்க. ஆல் அவுட் ஆனதே இல்ல ஒரு மேட்ச்ல. ரொம்ப கம்மி, 134 அவ்வளவுதான். ஏண்டா சொல்ல ஓடுறீ? இது பாரு, நீ ஓட்ட ஏன் கால் வலிக்குது? ஏன்டா அழுகுற? ஏய் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அப்பா நல்ல ரன் ரேட் ஏத்திட்டோம். நம்மளா இது அப்படினால அப்படியே இனி நான் போறேன். என்னமோ பஞ்சாப்பா தான் அடிக்கணும். அடிச்சானா 2 பாயிண்ட் 4 பாயிண்ட் கிடைக்கும். ஒரே ஒரு குத்து குத்திர மோதிரக்கையில குத்தவா? ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போல குத்து குத்துல அப்படியா? போடா. சூப்பர், நல்லா இருந்துச்சு மேட்ச், பயங்கரமா இருந்துச்சு. நான் ஏதாவது ஸ்டார்டிங்ல பவர் பிளேலாம் கொஞ்சம் காண்டா இருந்துச்சு சென்னை விளையாடும் போதெல்லாம். ஏன்னா ஒரு 240 அந்த ரேஞ்சில் அடிக்கணும்னு விளையாடாம ஏதோ அடிப்போம், பவர் பிளேல ஒரு 50 ரன் 40 ரன் அடிச்சா போதும் அப்படின்னே அடிச்ச மாதிரியே இருந்துச்சு. கேக்வாட் தான் ஏதோ அடிச்சாரு. எனக்கு தெரிஞ்சு ரஹானே வந்து அந்த 1 டவுன் தான் அவருக்கு செட் ஆகுது. அவரை தூக்கி ஓப்பன், அதுவும் இல்லாம மொயின் அலி சும்மா தான் இருக்காரு. அந்த இடத்த அப்படியே மாத்தி மொயின் அலிய வந்து ஓப்பனிங் இறக்கி விட்டு கேக்வாடும் மொயின் அலியுமே ஓப்பனிங் இறங்கலாம். ரஹானே 1 டவுன் இறக்கலாம். ஏன்னா அவரு அந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு அடிச்சாரு. ஓப்பனிங் இறக்கி விட்டதுல இருந்தா ஒண்ணுமே அடிக்க மாட்டேன்றாரு, டக்குன்னு அவுட் ஆயிடுறாரு. எதிர்பார்க்கவே முடியல அவர்கிட்ட. இவ்வளவு ரன் ரேட்ல ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போய் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு தான் விடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இது பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. சர்துல் தாக்கூர் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போடும்போது 10 ரன்னா அவ்வளவு ரன்னு கொடுத்துட்டாங்க. அந்த நோபால் போட்டாரு. அப்போ வந்து தோனி ஒரு மரம் பறிச்சாரு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒழுங்கா போட்டாரு. அந்த ஃப்ரீ ஹிட்லாம் அடிக்க விடாம தடுத்து அதுக்கப்புறம் 3 ஓவர் நல்லா போட்டாரு, கண்டெயின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஜடேஜாவும் பயங்கரமா கண்டெயின் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, ஸ்லோவா போட்டா தானே அடிக்கிற, வேகமா ஒரு எரிகிறாரு. தோனியாலே பிடிக்க முடியல, அவ்வளவு ஸ்பீட்ல போடுறாரு. இந்த வாட்டி அதிசயம் என்னன்னா டாரன் மிச்சல், அவரு அடிச்சதும் ஓகே, ரெண்டாவது ஃபீல்டிங். ஆமா, ஏன்னா பயங்கர டியூ, அது பார்த்தாலே தெரிஞ்சுச்சு. நிறைய மிஸ்ஃபீல்டிங் நடந்துச்சு, அப்பப்போ நடந்துச்சு. அது வழுவி போச்சு. அதுவும் இல்லாம பாலும் பயங்கரமா பவுலர் கையில இருந்தே வலுவுச்சு நிறைய. அது எல்லாமே இவரு 5 கேட்ச் பிடிச்சது பெருசு எனக்கு தெரிஞ்சு. ஆமா, நல்லா எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அதுவும் இல்லாம டூபே வந்து உண்மையா சொல்லணும்னா அவர் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு அடிக்கிறாரு. அவர் அந்த 50 அடிக்கணும் 100 அடிக்கணும் அவர் ட்ரையே பண்ண மாட்டாரு.
அவர் முடிஞ்ச அளவுக்கு 6 தள்ளி கேக்வாட் நல்லா தான் விளையாண்டு இருந்தாரு. கொஞ்சம் நடுவுல பாத்தீங்கன்னா ஸ்லோ ஆயிட்டாரு. ஃபுல்லா 2 ரன்னும் 1 ரன்னும் 4 இல்லாம அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த கிட்டத்தட்ட 100க்கு ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவருக்கே தோணிருச்சா என்னன்னு தெரியல, 100லாம் வேண்டாம். அவரால ஓடவே ஆமா, முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. 2-2 ஓட போய் டயர்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரே அவுட் ஆயிட்டாரு. உட்காந்துட்டுலாம் இருந்தாரு, பார்க்கவே ஆமா. பாவமா இருந்துச்சு. ஆனா எஸ்ஆர்ஹெச் ரொம்ப வீக்கான டீம் தான். இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்னால எந்த பயம் இல்லாம, ஏன்னா இவ்வளவு டார்கெட் அடிக்கணும்னு ஒரு பயமே இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா கண்ட மணிக்கு சுத்துறாங்க. அதுலதான் அவங்க அடிக்கிறாங்க தவிர அவங்க ஒன்றும் பயங்கரமான ஒரு டீமே இல்லை. ஆர்சிபியும் அடிச்சிட்டோம், இதே மாதிரி சென்னையும் அடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் ராஜஸ்தான் இருக்கு, மும்பை இருக்கு. 2 பேரும் அடிச்சு இது பண்ணிட்டாங்கன்னா எஸ்ஆர்ஹெச் அப்படியே பிளே ஆஃப் விட்டு வெளில அனுப்ப வேண்டியது. வாய்ப்பு இருக்கு. அதான் ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் விளையாண்டதுனால பெரிய டீம் கிடையாது. பல வருஷமா விளையாண்டுட்டு இருக்க டீம்லாம் இப்போ சும்மாவா? அந்த மாதிரி தான் நிறைய பேர் இந்த எஸ்ஆர்ஹெச்க்கு டீமுக்கு சொம்பு தூக்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்குலாம் இது சரியான பாடமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எஸ்ஆர்ஹெச்க்கு டீம் வந்து சப்போர்ட்டரே கிடையாது. இவ்வளவு வருஷம் இல்லாத ஃபேனா இந்த ஒரு வருஷத்துல 2-3 மேட்ச்ல 200 மேல அடிச்சானே உடனே ஃபேன் ஆயிடுறாங்க. அது இப்போ நல்லா அவங்களுக்கு தேவைதான் எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.